பல கோடியை சுருட்டிய கமிஷன் புகார். நீர்வளத்துறை செயலாளர் சத்யபிரதா சாஹூ தூக்கப்பட்டதன் பின்னணி. அமைச்சர் பேர சொல்லி லஞ்ச வேட்டை. உளவுத்துறை விசாரணையில் சிக்கிய IAS அதிகாரி ஜாதகம். பாஜகவுடன் கைகோர்க்கும் DMK. மாமல்லபுரத்தில் ராகுல் காந்தி கொளுத்தி போட்ட சரவடி. காங்கிரசின் தலித் வாக்குகளை சூறையாடிய MGR. 10 நாள் பயிற்சி முகாமில் கிளம்பிய புது புயல். மஞ்சள் வேட்டி மஞ்சள் சட்டை. தாவேக்காவுக்குள் பிஸியானது உருவாக்கும் புது கலர் கலாச்சாரம். இந்த அத்தனை இன்சைட் சீக்ரெட்டை தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது INT பயர். தமிழக நீர்வளத்துறை செயலாளராக இருந்த சத்யபிரதா சாஹூ IAS திடீர்னு அதிரடியா தூக்கி வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. என்னடா அது, இவ்வளோ பெரிய சீனியர் அதிகாரியை தூக்கி இப்படி ஓரமா உட்கார வச்சிருக்காங்களேன்னு பார்த்தா அதுக்கு பின்னணியில கோடிக்கணக்கில் பெரிய கமிஷன் மேட்டரை ஓடி இருக்கு. யார் இந்த சத்யபிரதா சாஹூன்னு பார்த்தா, ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த 1997 பேட்ச் IAS அதிகாரி, திருவண்ணாமலை கலெக்டர், குடிநீர் வாரிய MD, தலைமை தேர்தல் அதிகாரின்னு தமிழ்நாட்டில் பெரிய பெரிய போஸ்டிங்கில் வலம் வந்த அனுபவமிக்க அவர். முதலமைச்சர் விஜயோட அமைச்சரவையில் தாவேக்கா பொதுச் செயலாளர் புசியானந்த் தான் இப்போது ஊரக வளர்ச்சித்துறையும் நீர்வளத்துறையும் கவனிச்சுட்டு வராரு. இந்த நீர்வளத்துறையோட செயலாளராக தான் சத்யபிரதா சாஹூ பணியாற்றிட்டு வந்திருக்கார். சமீபத்தில் நீர்வளத்துறையில் இந்த மாவட்ட திட்ட அதிகாரி போஸ்டிங், அப்புறம் டிரான்ஸ்ஃபரு, ப்ரொமோஷனுக்கெல்லாம் ஆர்டர் போயிருக்கு. இதில் தலைமையகத்தில் இருக்கிற ஜாயிண்ட் சீஃப் இன்ஜினியர், அதாவது இணை தலைமை பொறியாளர் மகேஷ் நாகராஜன் அப்படிங்கிறவர் தான் சத்யபிரதா சாஹூவோட வலதுகரமாக இருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு பெரிய கேமையே ஆடிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த போஸ்டிங் ப்ரொமோஷனுக்கெல்லாம் பல லட்சங்களை கேட்டு வாங்கியிருக்காங்க. என்ன சார் நீங்களே இப்படி அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்க கேட்டால், மிஸ்டர் இது என்ன என் வீட்டுக்காக கொண்டு போகிறேன், இது அமைச்சர்களுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் தொகைங்க, நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டில் ஒரு பைசா குறையாமல் அப்படியே அவங்களுக்கு தான் போகுதுன்னு சொல்லி அமைச்சர் புசியானது பேரை தவறாக பயன்படுத்தி ஒரு மாவட்ட திட்ட அதிகாரி போஸ்டிங்க்கு 25 லட்சத்துலேருந்து 40 லட்ச ரூபாய் வரைக்கும் வசூல் வேட்டை நடத்தியிருக்காங்க. இந்த போஸ்டிங் டிரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லாமல் நீர்வளத்துறையில் நடந்த பல்வேறு ப்ராஜெக்டுகளுக்கும் செம்மையாக கமிஷன் வாங்கி கல்லா கட்டியிருக்காங்க. ஆளுக்கு கவரை வாங்கி இது வரைக்கும் 20 கோடி ரூபாய்க்கு மேலே அள்ளி சொட்டி இருக்கிற இந்த விஷயம் அமைச்சர் புசியானந்த் காதுக்கு போனதும், அடப்பாவிகளா ஏன் பேரை வச்சு இவ்வளோ தில்லாலங்கடி வேலை காட்டுறீங்களான்னு கொதிச்சு போய் அத்தனை ஆதாரங்களையும் திரட்டி நேரடியாக முதலமைச்சர் விஜய்கிட்டே புகாரை கொடுத்துட்டார். விஜய் உடனே உளவுத்துறை அதிகாரிகளை இறக்கி விட அவங்க சத்யபிரதா சாஹூ, மகேஷ் நாகராஜன் இவங்க 2 பேரோட மொத்த ஜாதகத்தையும் அக்கு வேற ஆணி வேற எடுத்துட்டாங்க. உளவுத்துறை விசாரணையில் சத்யபிரதா சாஹூ தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த காலத்தில் ஆஃபீஸில் நடந்த பொதுப்பணித்துறை வேலைகளுக்கு கூட விடாமல் கமிஷன் கறந்த அந்த விஷயமும் விஜயோட டேபிளுக்கு போயிருக்கு. இப்படி பல கோடி ரூபாய் முறைகேடு ஆதாரங்கள் உறுதியானதுனால தான் சத்யபிரதா சாஹூவை உடனடியாக தூக்கி காத்திருப்பு பட்டியலில் போட்டிருக்காங்க. அவருக்கு பதிலாக ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக இருக்கிற நேர்மையான இளம் அதிகாரி வடநேரி IAS அவர்களுக்கு நீர்வளத்துறை பொறுப்பை கூடுதலாக வழங்கியிருக்கிறார் CM விஜய். அடுத்ததா கடந்த 10 நாளா சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் செம்ம மாசா ஒரு பயிற்சி முகாம் நடந்து முடிஞ்சிச்சுல. அந்த பயிற்சி முகாமோட கடைசி நாளான ஆகஸ்ட் 1ஆம் தேதி காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி நேரில் வந்து மாவட்ட தலைவர்கள்கிட்டையும் அவங்களோட குடும்பத்தினர்கிட்டையும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக மனசு விட்டு பேசியிருக்காரு. இந்த 10 நாள் ட்ரைனிங்கில் காங்கிரஸ் கட்சி கடந்து வந்த வரலாறு, எதிர்காலம், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபின்னு ஆளுக்கு பாடம் எடுத்திருக்காங்க. அதில் முக்கியமாக நமக்கு தூணாக இருந்த தலித் வாக்குகள் எல்லாம் நம்மளை விட்டு ஏன் ஓடிப்போச்சு அப்படின்னு ஒரு பெரிய டிபேட்டே நடந்திருக்கு. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டோட தலித் வாக்குகள் அம்மட்டும் காங்கிரஸ் கைக்குள்ளே தான் பத்திரமா இருந்துச்சு. ஆனால் நம்ம MGR அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மொத்த கதையும் தலைகீழாக மாறுச்சு. நம்மக்கிட்ட இருந்த தலித் வாக்குகளை MGR தான் நைஸாக சூறையாடி சுருட்டிட்டாரு அப்படின்னு இந்த மீட்டிங்கில் ஒரே புலம்பல் சத்தம். தலித் வாக்கு மட்டும் போகலை, MGR போயே பல யுகம் ஆயிடுச்சு. இப்போ தான் இதையே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ட்ரைனிங்கில் மாவட்ட தலைவர்கள்கிட்ட பேசின ராகுல் காந்தி, திமுக கூட்டணி முறிஞ்சதை பற்றி நீங்கள் துளியும் கவலைப்படாதீங்கப்பா, கட்சியை பலப்படுத்துகிற வழியை பாருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் வெளியில் ப்ரெஸ்ஸு முன்னாடி பேசுகிறப்ப தான் டீலிமிட்டேஷன் மசோதாவை தமிழ்நாட்டில் இருந்து ஆதரிக்க சில எட்டப்பர்கள் தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு ராகுல் கொளுத்தி போட்டிருக்காரு. ராகுல் யாரை வச்சு சொல்கிறாருன்னு புரியுதான்னு விசாரிச்சா,
தொகுதி மறுவரையறை மசோதாவை நாடாளுமன்றத்தில் ஆதரிக்க திமுக தயாராயிடுச்சு அப்படிங்கிற ரகசிய தகவல் ராகுல் காந்தி கைக்கு போயிருக்கான். பிஜேபி கூட கைகோர்க்க திமுக ரெடியாகிட்டதை தான் ராகுல் காந்தி இப்படி எட்டப்பர்கள் அப்படின்னு இன்டைரக்டா வச்சு செஞ்சிருக்காருன்னு காங்கிரஸ் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. கடைசியாக ஒரு கலர்ஃபுல் அப்டேட்டோட முடிச்சுக்கோம். தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான புசி ஆனந்த் கட்சிக்குள்ள புதுசாக ஒரு ட்ரெஸ் கலாச்சாரத்தை உருவாக்கிக்கிட்டு வராராம். அமைச்சர் புசி ஆனந்த் வீட்டில் இருக்கிறப்ப எப்பவுமே மஞ்சள் வேட்டி மஞ்சள் சட்டை தான் போடுறாராம். சில பேர் வியாழக்கிழமை மட்டும் குரு பகவானுக்காக மஞ்சள் ட்ரெஸ் போடுவாங்க. முந்தைய காலத்தில் கலைஞர் மஞ்சள் துண்டு போட்டப்போ கூட குரு தட்சிணாமூர்த்திக்காக தான் போடுறாரு அப்படின்னு ஒரு பேச்சு ஒன்றுச்சு இல்லையா. ஆனால் நம்ம அமைச்சர் புசி ஆனந்தோ இந்த கிழமை கணக்கெல்லாம் பார்க்காம வீட்டில் இருக்கிறப்ப எல்லா நாளுமே மஞ்சள் வெட்டி மஞ்சள் சட்டையோடு தான் வளமுறாரு. அதே நேரம் பனையூர் கட்சி ஆஃபீஸுக்கு போனால் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை, அசம்பிளி இல்லைனா தலைமை செயலகம் போனால் வெள்ளை பேண்டு வெள்ளை சட்டைன்னு கலெக்ஷனாக ட்ரெஸ்ஸை மாற்றுறாரு. ஏற்கனவே தாவேக்க தலைவர் விஜய் காக்கி பேண்டு வெள்ளை சட்டைன்னு கட்சிக்கு ஒரு அறிவிக்கப்படாத ஒரு யூனிஃபார்மை வச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போ அமைச்சர் புசி ஆனந்த் மஞ்சள் வெட்டி மஞ்சள் சட்டைன்னு புதுசாக ஒரு ட்ரெஸ் கோடை செட் பண்ணிட்டு இருக்காரு. இதனால இப்போ தாவேக்க நிர்வாகிகள்லாம் இப்போ புசி ஆனந்தை பார்க்க வர்றப்பெல்லாம் இந்த சால்வை கொடுக்கறதுக்கு பதிலாக மஞ்சள் வெட்டி மஞ்சள் சட்டையை பரிசாக தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்களாம். இதை பார்த்துட்டு சில நிர்வாகிகளும் மஞ்சள் ட்ரெஸ் போடுறதுக்கு மாறி இருக்கிறாங்க. காவிரி பிரச்சனை பற்றி மீடியாக்காரவங்க கேள்வி கேட்டப்ப எனக்கு எதுவுமே தெரியாதுப்பான்னு அமைதியாக மௌனம் காத்த நம்ம புசி ஆனந்தால் இப்போ கட்சிக்குள்ளே இப்படி ஒரு கலர் பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கான். இன்றைக்கி நிறையார்கிட்டேருந்து வந்த ஹாட் அரசியல் அப்டேட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம். சத்யபிரதா சாஹூ உண்மையாகவே இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பாரா, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக அவரை டார்கெட் பண்ணி இப்படி தூக்கி அடிச்சிருக்காங்களா? ஒருவேளை அந்த முறைகேடு உண்மையாக இருந்தால் இந்த 20 கோடி கமிஷன் விவகாரத்தில் ஐஏஎஸ் அதிகாரி மேலே விஜய் அரசு எடுத்த இந்த அதிரடி ஆக்ஷன் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு இன்னும் எந்த அதிகாரி கூடிய விரைவில் சிக்குவார்னு நினைக்கிறீங்க? திமுக தொகுதி மறுவரையறை மசோதாவில் பாஜகவோட கைகோர்ப்பதா ராகுல் காந்தி சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களோட காரசாரமான கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தட்டி விடுங்க. இதே மாதிரி உடனுக்குடனான அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம INT Wire சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு ஃபயரான அப்டேட்டோட உங்களை வந்து மீட் பண்றோம்.